ஆல். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஊப்ஸ் கான்செப்ட் இன் ஜாவா. ஜாவாவில் இருக்கக்கூடிய ஊப்ஸ் கான்செப்ட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஓகே, இந்த ஊப்ஸ்ன்றது ஒரு சீரிஸ் மாதிரி போகும், ஒரு 10 to 12 வீடியோஸ் கிட்ட வரும். ஓகே, இப்போ நீங்கள் ஒரு ஆஸ் அ ஃப்ரெஷராக நீங்கள் எந்த இன்டர்வியூ போனாலும் கண்டிப்பாக இந்த ஊப் கான்செப்ட்லேருந்து ஒரு கொஸ்டின் நம்மளுக்கு வந்துடும். ஸோ அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் ஊப்ஸ். அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அதனோட ஃபுல் ஃபார்ம் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஊப்ஸ்னா ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி, ஓகே, அப்படின்னா என்ன? அதாவது அது ஒரு அப்ரோச். எதுக்குன்னா யூஸ்டு டு ஆர்கனைஸ் எ ப்ரோக்ராம். ஒரு ப்ரோக்ராமாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கோம். எப்படின்னா பை யூஸிங் ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ப்ரோக்ராமை இது பண்ணுறோம், ஆர்கனைஸ் பண்ணுறதுனால இது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இப்போ நம்ம ஆப்ஜெக்டை வச்சு பண்ணுறதுனால அப்போ நமக்கு முக்கியமானது என்னது? ஒரு ஆப்ஜெக்ட்ன்றது ஊப்ஸில் ஒரு முக்கியமான கான்செப்ட். ஓகே, இப்போ நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். அந்த ஆப்ஜெக்ட்னா என்னன்னு நான் சொல்றதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி ஒரு ப்ளூ பிரிண்ட் கிரியேட் பண்ணுவோம். அந்த ப்ளூ பிரிண்ட் நேம் தான் நம்ம கிளாஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு கிளாஸ்ன்றது ப்ளூ பிரிண்ட் ஆஃப் அ ஆப்ஜெக்ட். இங்கே நம்ம டிஃபைன் பண்ணுவோம். என்னது? ப்ளூ பிரிண்ட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்டோட ப்ளூ பிரிண்ட். அப்போ ஆப்ஜெக்ட்னா என்ன? நமக்கு ஒரு ரியல் வேர்ல்டு என்டிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரியல் வேர்ல்டு என்டிட்டி. ஒரு ரியல் வேர்ல்டு என்டிட்டியை நம்ம ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். இது ஒரு ப்ளூ பிரிண்ட். சரி, ஓகே, இப்போ நம்ம ஒரு கிளாஸ்ன்ற ப்ளூ பிரிண்ட் கிரியேட் பண்ணி அதை வச்சு ஒரு ஆப்ஜெக்ட்னு ஒன்று கிரியேட் பண்ணிட்டோம். அப்போ இந்த கிளாஸ்க்குள்ள என்னென்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ்க்குள்ள ஒரு 2 இருக்கும். ஓகே, கிளாஸ்க்குள்ள என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ்ல நம்ம ஒன்று டேட்டா கொடுக்கலாம். டேட்டா அதாவது இன்ஃபர்மேஷன்ஸ். நம்ம வந்து ஒரு காருன்ற ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணால் அந்த காரோட நேமோ இல்லை அந்த காரோட ப்ரைஸோ அந்த மாதிரி டேட்டா கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஃபங்க்ஷன்ஸ் இல்லைன்னா மெத்தட்ஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம ஒரு ஃபங்க்ஷனோ ஒரு மெத்தடோ நம்ம அந்த கிளாஸ்க்குள்ளே கொடுக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் ஒரு கிளாஸுக்கு. இப்போ கிளாஸ் காருன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த காரில் வந்து நான் என்ன கிரியேட் பண்ண போகிறேன்னா ஒரு ஃபஸ்ட்டு ஒரு டேட்டா கிரியேட் பண்ணுவோம். ஸ்ட்ரிங் ஈக்குவல் டு அதாவது ஸ்ட்ரிங் நேம். இப்போ என்னோட கார் நேம் BMW அப்படின்னு வச்சுக்கிறேன். அப்போ இது ஒரு நம்மளோட டேட்டா, இந்த காருன்ற கிளாஸோட டேட்டா. அதுக்கப்புறம் வேற என்ன கொடுக்கலாம்? மெத்தட்ஸ் கொடுக்கலாம். ஸோ வாய்ட் டிஸ்பிளே வேணாம், வாய்ட் ஸ்பீடு அப்படின்னு கொடுப்போம். ஒரு காரோட ஸ்பீடு கொடுக்க போகிறோம். என்னன்னா இங்கே சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்ல 100 km/s 100 km/s ஹார் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இது நம்மளோட ஒரு கிளாஸ். இந்த கிளாஸை கால் பண்ணிச்சு நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக பிஎம்டபிள்யூன்ற ஒரு டேட்டா இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபங்க்ஷனும் இருக்கும். இப்போ நான் இந்த காரை வந்து ஒரு ஆப்ஜெக்டாக கிரியேட் பண்ணுறேன். கார் C1. நம்ம காரோட நேம் C1 வச்சுக்கலாம். ஈக்குவல் டு நியூ கார் அப்படின்னு கிரியேட் பண்ணிட்டு இப்படி வச்சுன்னா நம்மளோட இந்த கார் வந்து கிரியேட் ஆகிடும். இதுக்கப்புறம் இந்த C1குள்ள இந்த ஸ்ட்ரிங்கும் இருக்கும், இந்த ஃபங்க்ஷனும் இருக்கும் நம்ம T1குள்ள. ஓகே, இவ்வளோதான் ஒரு ஊப்ஸோட ஒரு கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்டோட கான்செப்ட். சரி, இப்போ இந்த ஊப்ஸ் கான்செப்ட் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? அட்வான்டேஜ். இது எதுக்கு படிக்கணும்? ஓகே, முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ஊப்ஸ் கான்செப்ட் வந்து ஒரு இது முக்கியமாக வந்து ரீயூசபிலிட்டி. நம்ம ஒரே ஒரு வாட்டி தான் இந்த கிளாஸ் கிரியேட் பண்ணுவோம். அதாவது காருன்னு ஒரு வாட்டி கிரியேட் பண்ணிட்டா நம்ம எத்தனை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது C1 இப்போ அதையே நான் காப்பி பண்ணி C2 அப்படின்னு நான் வச்சுக்கலாம். இப்போ இதையே காப்பி பண்ணிட்டு இங்கே நான் C2ன்னு ஒன்று கூட கிரியேட் பண்ணிக்கலாம். திருப்பி C3 அந்த மாதிரி ஒரே ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணி நான் எத்தனை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரீயூசபிலிட்டி. அடுத்து வந்து செக்யூர். ஏன் செக்யூர்னா இதில் நம்ம ஒரு பிரின்சிபல் யூஸ் பண்ணுவோம், என்கேப்சுலேஷன் அப்படின்னு ஒரு பிரின்சிபல். அது யூஸ் பண்ணச்சே நம்மளுக்கு நல்ல செக்யூரிட்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ளெக்சிபிள்னா நம்ம இதை எங்கே வேணால் ஃப்ளெக்சிபிளாக யூஸ் பண்ணிக்கலாம், டீபக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஊப்ஸ் கான்செப்ட். சரி, ஓகே, இப்போ ஊப்ஸில் ஒரு மெயினான 4 கான்செப்ட் இருக்கு. மெயின் 4ன்னு வச்சுப்போம். ஃபர்ஸ்ட் வந்து என்கேப்சுலேஷன், அதுக்கப்புறம் அப்ஸ்ட்ராக்ஷன், அடுத்து இன்ஹெரிட்டன்ஸ், அடுத்து பாலிமார்பிசம். ஓகே, இப்போ ஒரு ஊப்ஸ் கான்செப்டில் மெயினான ஒரு 4 கான்செப்ட் இல்லை பிரின்சிபல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
என்கேப்சுலேஷன், அப்ஸ்ட்ராக்ஷன், இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்பிசம். ஓகே, அப்கமிங் வீடியோஸில் இந்த 4 பிரின்சிபலாக ஒரு தெளிவான ஒரு வீடியோவை பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒரு ஊப்ஸ் கான்செப்ட்னா என்ன, அதுக்கப்புறம் கிளாஸ் என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன, கிளாஸ்க்குள்ள என்னென்ன இருக்குது, ஒரு பேசிக் எக்ஸாம்பிள் கிளாஸுக்கும் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கும் பார்த்துட்டோம். தேங்க்யூ. ஹலோ ஆல். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து ஊப்ஸ் கான்செப்ட் இன் ஜாவா பார்த்தோம். ஒரு ஊப்ஸ் கான்செப்ட் எப்படி இருக்கும்னு. அதில் வந்து ஒரு மெயின் 2 பார்த்தோம். என்னன்னா கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட், இது ரெண்டுமே மெயின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அதை தாண்டி ஒரு 4 பிரின்சிபல்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். ஓகே, இந்த வீடியோவில் வந்து இந்த கிளாஸ்னா எப்படி கிரியேட் பண்ணணும், ஆப்ஜெக்ட்னா எப்படி கிரியேட் பண்ணணும்னு பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நான் வந்து என்னோட ப்ரோக்ராமில் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ண போகிறேன். கிளாஸோட நேம் வந்து என்னன்னா கார். அந்த காரில் வந்து காரோட நேம்னு ஒன்று டேட்டா கொடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் ஸ்பீடுன்னு ஒரு ஃபங்க்ஷன், அதாவது மெத்தட் கிரியேட் பண்ண போகிறேன். காரோட ப்ரைஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், சரி ஓகே இப்போதைக்கு இது பண்ணுவோம். ஆப்ஜெக்ட் வந்து அந்த காருக்கு கார் C1ன்னு ஒரு ஆப்ஜெக்ட், கார் C2ன்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறேன். ஓகே, இதை வந்து நம்ம எப்படி ஒரு ப்ரோக்ராமாக கிரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ஆப்ஜெக்டோட சின்டாக்ஸ் மட்டும் பார்த்துடலாம். இங்கே இப்போ ஒரு கிளாஸோட நேம் வந்து காருன்னு இருக்கு. கிளாஸோட நேம் வந்து கார். இதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் அந்த கிளாஸ் நேம்ன்ற கார் அதை நம்ம எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கிரியேட் பண்ண போகிற ஒரு வேரியபிள் நேம் இல்லை கார் நேம் மாதிரி C1 இல்லை V1 நம்ம இஷ்டம் என்ன வேணா எடுத்துக்கலாம். நான் இங்கே C1 எடுத்துக்கிறேன். இஸ் ஈக்குவல் டு நியூ, திருப்பி அந்த கிளாஸ் நேம் கார்ன்னு போட்டு இந்த மாதிரி ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் அண்ட் செமிகோலன். இதுதான் ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கான ஒரு சின்டாக்ஸ்னு சொல்லலாம். சின்டாக்ஸாக பார்த்தோன்னா என்னது, கிளாஸ் நேம் எடுத்துக்கோங்க, அப்புறம் ஏதாவது ஒரு வேரியபிள் நேம் மாதிரி ஒன்று எடுத்துக்கோங்க, ஈக்குவல் டு நியூ கிளாஸ் நேம் போட்டு இப்படி ஒரு செமிகோலன். இதுதான் வந்து ஆப்ஜெக்ட்டுக்கான ஒரு சின்டாக்ஸ்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம அந்த ப்ரோக்ராமில் கிரியேட் பண்ணலாம். ஆன்லைனேட்டரில் எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் டிலீட் பண்ணுறேன். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம், ஒரு காரோட நேம் கிரியேட் பண்ண போகிறோம். நம்ம கிளாஸ் கார் ஃபஸ்ட்டு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். மெயின் எல்லாத்தையும் கீழே தள்ளிடலாம். இதில் நான் நேம் ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன். என்னன்னா ஸ்ட்ரிங் நேம், எங்கள் காரோட நேம் என்ன கொடுக்கலாம். ஸோ இங்கே வந்து மெக்லாரன் அப்படின்னு கொடுத்துருக்கேன், என்னோட காரோட நேம். ஓகே, அடுத்து வந்து 2 ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண போகிறேன். என்னென்ன ஃபங்க்ஷன், ஒன்று ஸ்பீடு, ஒன்று ப்ரைஸு. ஸ்பீடுன்ற ஒரு ஃபங்க்ஷன், ப்ரைஸுன்ற ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணோம். இங்கே வந்து பப்ளிக் வாய்ட் ஸ்பீடு அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிட்டு, இந்த ஃபங்க்ஷனில் என்ன பண்ணணும்னா எனக்கு ஸ்பீடு பிரிண்ட் பண்ணணும். பிரிண்ட் இல்லைனா ஸ்பீடு, ஸ்பீடு வந்து என்ன, ஒரு 250 மைல் பர் ஹவர் அப்படின்னு கொடுக்க போகிறோம். இப்போ ஸ்பீடு கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து இன்னொன்று ஒரு ஃபங்க்ஷன் எதுக்குன்னா ப்ரைஸ், காரோட ப்ரைஸு. அதுக்கு வந்து நான் என்ன பிரிண்ட் பண்ணணும், ப்ரைஸ்ன்னு கேட்டாங்கன்னா என்ன பிரிண்ட் பண்ணணும்னா ஒரு $5 மில்லியன் அப்படின்னு பிரிண்ட் பண்ண சொல்கிறேன் நான். ஓகே, இப்போ ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டோம். இது என்னது, ஒரு கிளாஸ். இப்போ அதுக்கான ஒரு ஆப்ஜெக்டை இனிஷியலைஸ் பண்ண போகிறோம். நான் ஆப்ஜெக்ட் சொன்ன மாதிரி கிளாஸ் நேம் ஃபஸ்ட்டு பண்ணணும். கார், என் கார் வந்து C1ன்னு எடுத்துக்கணும். ஈக்குவல் டு நியூ கார்னு போட்டு ஒரு ஆப்ஜெக்டை இனிஷியலைஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இனிஷியலைஸ் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் வரும். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ அந்த ஆப்ஜெக்டை கால் பண்ணணுமா, இப்போ நான் ஃபர்ஸ்ட் இந்த நேம் ஆக்சஸ் என்ன பண்ணணும்னா பிரிண்ட் ஆஃப் கார், நம்ம கார் நேம் என்ன C1 டாட் நேம் அப்படின்னு போட்டாலே இந்த காரோட நேம் மெக்லாரன் அப்படின்றது நம்மளுக்கு இங்கே பிரிண்ட் ஆகும். ஓகே, இப்போ வந்து பிரிண்டரில் நான் வந்து காரோட ஸ்பீடு அப்படின்னு போட்டு கீழே என்ன கால் பண்ண போகிறேன், C1 பிரிண்ட் இல்லைனா பிரிண்ட்னு வச்சுப்போம். C1 டாட் ஸ்பீடு அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணனா இப்போ காரோட ஸ்பீடு என்ன, கார் ஸ்பீடு வந்து 250 மைல் பர் செகண்ட். ஓகே, இப்போ அடுத்து எனக்கு காரோட ப்ரைஸ் தெரியணும். பிரிண்ட் ஆஃப் என்ன பண்ணுறேன், காரோட
ப்ரைஸ், ப்ரைஸ் அப்படின்னு போட்டு இப்போ நான் காரோட ப்ரைஸை கால் பண்ணுறேன். பிஆர்ஐஸ் ப்ரைஸ் அப்படின்னு கால் பண்ணுறேன். இப்போ எனக்கு கார் ப்ரைஸ்ன்னு போட்டு காரோட ப்ரைஸிங் வந்து இங்கே காட்டும். நீ அந்த பிரிண்டர் எனக்கு தூக்கிடலாம். இதோ காரோட ப்ரைஸ் $5 million அப்படின்னு நமக்கு பிரிண்ட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து ஒரு இது வந்து நம்ம அந்த கிளாஸ் மெத்தடை கால் பண்ணுறோம் இந்த இடத்துல. ஓகே, இப்போ இது கூட இன்னொன்று ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணலாம். பப்ளிக் வாய்ட் ஃபியூயல் டைப் அப்படின்னு கிரியேட் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறோம், இதில் வந்து பிரிண்டலன் பண்ணுறோம். பிரிண்டலனில் வந்து எனக்கு என்னென்னா பெட்ரோல், இதனோட ஃபியூல் டைப் வந்து பெட்ரோல் அப்படின்னு நம்ம பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். அதே மாதிரி கீழே வந்து பிரிண்டலன் ஆஃப் எரன் தூக்கிடலாம். இங்கே வந்து ஃபியூயல் டைப் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் அந்த ஃபங்க்ஷனையும் கால் பண்ணுறேன். C1 டாட் ஃபியூயல் டைப் பிரிண்ட். ஓகே, ஸோ எனக்கு வந்து ஃபியூயல் டைப், அதாவது இங்கே அழகாக பார்த்தீங்கன்னா காரோட நேமு, நம்ம எவ்வளோ ஸ்பீடு போகுது, ப்ரைஸ் என்ன, ஃபியூல் டைப் என்ன அப்படின்றத அழகாக கிரியேட் பண்ணியிருக்கோம். இது ஒரு தியரி மாதிரி பார்க்கலாம் ஒரு வாட்டி. நம்மளோட இது வந்து கிளாஸு, இது கிளாஸு, இங்கே வந்து ஆப்ஜெக்ட், இங்கே வந்து ஆப்ஜெக்ட். இங்கே ஃபர்ஸ்ட் நம்ம கிளாஸ் நேம் கலர், கிளாஸ் நேம் வந்து கார்னு எடுத்திருக்கோம். கார் அப்படின்னு எடுத்துட்டு அந்த காருக்கான ஸ்ட்ரிங் நேம்னு ஒன்று இங்கே டிக்ளேர் பண்ணி இங்கே நேமை பிரிண்ட் பண்ணுறோம். ஓகே, அடுத்து வந்து ஸ்பீடுன்னு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிட்டு அங்கே ஸ்பீடுன்ற மெத்தட், அதாவது அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். இங்கே அடுத்து ப்ரைஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி இங்கே ப்ரைஸ்னு ஒரு மெத்தட் இல்லை ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். இங்கே ஃபியூவல் டைப்னு ஒரு ஃபங்க்ஷன் இல்லை மெத்தடை கிரியேட் பண்ணி இங்கே ஃபியூவல் டைப் அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணலாம். அது கால் பண்ணுறதுக்கான ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணணும், ஃபஸ்ட்டு கிளாஸ் நேம், நமக்கு தேவையான நேம், நியூ கிளாஸ் நேம், ஒரு ஓப்பன் பிராக்ஸ், க்ளோஸ் பிராக்ஸ், ஒரு செமிகோலன். ஸோ இந்த மெத்தடை இப்போ நம்ம எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணோம், C1ன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணோம். ஓகே, இப்போ நான் வந்து அடுத்து ஒன்று கிரியேட் பண்ணுறேன். கார், என்னோட காரு C2ன்னு ஒரு காரு இஸ் ஈக்குவல் டு நியூ கார் பிரிண்ட் பண்ணிட்டு இப்போ நான் ஏன் இஷ்டம், இப்போ திருப்பி நான் கூட C2 டாட் ஸ்பீடு அப்படின்னு கொடுக்கலாம். கொடுத்தோன்னா என்னாகும், இப்போ C2க்கு ஒரு ஸ்பீடு எனக்கு கிரியேட் ஆகிருக்கும். இது பாருங்க, C2க்கு பிரிண்ட் ஆகும். திருப்பினா C2 டாட் ப்ரைஸ் அப்படின்னா அந்த டீட்டெயில் எனக்கு இப்போ திருப்பி எனக்கு C2க்கு அசைன் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் எத்தனை காரை கிரியேட் பண்ணிக்கலாம். C2 பிரிண்ட் பண்ணியாச்சு. அடுத்து கார் C3ன்னு ஒன்று நியூவாக கிரியேட் பண்ணுறேன். இப்போ பிரிண்டலனில் C3 டாட் நேம், அப்போ எனக்கு C3க்கும் அந்த நேம் பிரிண்ட் ஆகும் மெக்லாரன்ல. ஸோ ஒரே ஒரு கிளாஸ் தான் நான் உருவாக்கியிருக்கேன், அதாவது only one class but created many objects with it. ஸோ ஒரே ஒரு கிளாஸ் தான் கிரியேட் பண்ணேன், ஆனால் மெனி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அப்போ இது வந்து ஒரு கோட் எஃபிஷியன்சியில் சொல்லலாம், இல்லை ரீயூசபிள் கோட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரீயூசபிள்னா இப்போ நம்ம ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறோம்னா அது எத்தனை வாட்டி வேணால் நமக்கு தேவையான மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோவில் வந்து ஒரு கிளாஸு ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு ஒரு கார் கிளாஸ் வச்சு எக்ஸாம்பிளோட பார்த்துருக்கோம். ஸோ அப்கமிங் வீடியோஸில் ஒரு ஊப்ஸ் கான்செப்ட் ஃபுல்லாக பார்த்துடலாம். தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கன்ஸ்ட்ரக்டார். ஓகே, ஊப்ஸ்லேயே கொஞ்சம் ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் தான் இந்த கன்ஸ்ட்ரக்டார். இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்டார்னா என்ன, அதாவது ஒரு ஸ்பெஷல் பிளாக் ஆஃப் கோட். இட் இஸ் கால்ட் when object is created. அதாவது நம்ம நார்மலாக ஒரு கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் பார்த்தோம். கிளாஸில் வந்து நம்மளுக்கு மெத்தட்ஸ்னு ஒன்று இருக்குமா, கிளாஸில் மெத்தட்ஸ் இல்லைனா அது ஃபங்க்ஷன். இப்போ நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம், ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு இதை கிரியேட் பண்ணுவோமா, இதை
கிரியேட் பண்ணுவோம் ஆப்ஜெக்ட். அந்த கிளாஸ்க்கான ஒரு கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஆப்ஜெக்டை கால் பண்ணுவோம். ஆப்ஜெக்ட் கால் எதுக்குன்னா அந்த ஆப்ஜெக்ட் நமக்கு பிரிண்ட் ஆக இல்லைன்னா அது ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் செய்யறதுக்கு ஆப்ஜெக்ட் கால் நடத்துவோம். ஓகே, இது வந்து ஒரு நார்மலான ஒரு இது கிளாஸ் ஆப்ஜெக்ட் ஒர்க்கிங். இப்போ அதே கன்ஸ்ட்ரக்டார்னா நம்ம அதே மாதிரி ஒரு கிளாஸ்க்குள்ள இருக்க ஃபங்க்ஷன்ஸ் அது என்னன்னா ஆப்ஜெக்ட் கிரியேட் அண்ட் இம்மீடியட் கால். அந்த ஆப்ஜெக்டை நம்ம கிரியேட் பண்ணச்சேயே அது கால் ஆகி நம்மளுக்கு அது ரன் ஆகிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நம்ம C1.display அப்படின்னு தனியாக ஒரு C1ன்ற ஆப்ஜெக்ட் கால் பண்ணிட்டு நமக்கு கொடுத்தோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கார்ன்னு நான் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். கார் C1 = நியூ கார். ஓகே, இந்த மாதிரி நான் கொடுத்தேன்னா அது எனக்கு ஒரு நார்மலான கிளாஸ்க்குள்ளே இருக்க ஒரு மெத்தட் ஆர ஃபங்க்ஷன். அதே நான் இதுக்கு வந்து என்னன்னா கார் C1 = நியூ கார் அவ்வளோ தான் நான் கொடுக்க போகிறேன். நான் இது மட்டும்தான் கொடுக்க போகிறேன். அது கொடுத்தாலே எனக்கு அந்த ஆப்ஜெக்ட்லேருந்து ஏதாவது ஒன்று பிரிண்ட் ஆகணும். அப்படின்னா சரி, கன்ஸ்ட்ரக்டார்லேருந்து ஏதாவது ஒன்று பிரிண்ட் ஆகணும். அதுதான் நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்டார். ஓகே, இதில் ஓரளவுக்கு ஒரு ஐடியா இருந்திருக்கும். அதாவது ஆப்ஜெக்டை நம்ம கிரியேட் பண்ணிட்டு கால் பண்ணால் அது நார்மலு, இல்லாமல் அப்படியே நம்ம கால் பண்ணால் அது கன்ஸ்ட்ரக்டார்னு. இப்போ நம்ம அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளே பார்த்துருவோம் ப்ரோக்ராமா. ஓகே, நம்மளோட நார்மல் கம்பைலர் ஓப்பன் ஆக மாட்டான். இப்போ நம்ம அதே மாதிரி ஒரு கிளாஸ் கார் நம்ம பப்ளிக் வைட பண்ணி கீழே எடுத்துக்கிட்டு இப்போ இந்த கிளாஸ் காருக்குள்ள நம்ம நார்மல் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணாமல் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது கன்ஸ்ட்ரக்டாரில். என்னன்னா கன்ஸ்ட்ரக்டார் நேம் should be equal to the கிளாஸ் நேம். நம்ம கன்ஸ்ட்ரக்டார் கிரியேட் பண்ணுறது நம்ம கிளாஸ் நேமோட சேம் நேமாக இருக்கணும். இப்போ கார் கிளாஸ்னா காருன்ற கன்ஸ்ட்ரக்டார் தான் இருக்கணும். ஓகேவா, அது ஒரு ரூல் மாதிரி. ஸோ இங்கே நான் காருன்ற கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ அது கன்ஸ்ட்ரக்டார் ஒன்று கிரியேட் பண்ணிவிட்டு நம்ம காரில் என்ன பண்ணலாம்னா, ஓகே இந்த கம்பைலரில் வந்து நம்மளே தான் டைப் பண்ணோம். system.out.println பண்ணிவிட்டு this is a car and this is a constructor அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். கொடுத்துட்டு நான் சொன்ன மாதிரி இங்கே நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணச்சே எனக்கு அது பிரிண்ட் ஆகுதா பார்ப்போம். இங்கே நான் இவனை தூக்கிடுறேன். system.out தூக்கிட்டு கார் C1 = நியூ கார் கொடுத்தேன். இப்போ நான் இவனை இங்கே இருக்க அவனை வந்து நான் டச்சே பண்ணல, வெறும் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, எனக்கு இது கன்ஸ்ட்ரக்டராக இருந்தால் என்ன பண்ணும், என்னப்பா யாராவது ஆப்ஜெக்ட் கிரியேட். ஓகே நான் வந்து இந்த கிளாஸை வந்து இதுக்குள்ளேயே கிரியேட் பண்ணியிருக்கேன், மெயின்குள்ளேயே. நீ போ, நீ வா, அவ்வளோதான். அதாவது கிளாஸ் வந்து மெயின்குள்ளேயே கூப்பிட்டதுனால அது நம்மளுக்கு எரராக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கார்ன்ற ஆப்ஜெக்ட் வெறும் கிரியேட் மட்டும்தான் பண்ணோம். அது போயிட்டு நம்ம காலோ இல்லை டிஸ்பிளேவோ எதுவும் பண்ணல. லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நார்மலான ஒரு கிளாஸில் ஒரு மெத்தடை யூஸ் பண்ணிட்டு இங்கே நம்ம அடிஷ்னலாக ஒன்று பண்ணுவோம், .display அப்படின்னு. ஆனால் நம்ம இந்த இடத்துல அது பண்ணவே இல்லை. நம்ம வெறுமை கிரியேட் பண்ணச்சே அதை நம்ம கால் பண்ணிட்டோம். ஸோ கிரியேட் அண்ட் கால். ஓகே, இதை நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்டார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கன்ஸ்ட்ரக்டார்னா ஒரு அதுதான் இங்கே பார்த்து தான் என்னன்னா நார்மல் நான் கிரியேட் பண்ணி கால் பண்ணோம், இதுனா அப்படியே இமீடியட் கால் ஆகிடும். ஓகே, இப்போ கன்ஸ்ட்ரக்டார்லேயே நம்மளுக்கு 2 இருக்கு. என்ன 2னா டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டார், அதுக்கப்புறம் இங்கே வந்து parameterized கன்ஸ்ட்ரக்டார். ஸ்பெல்லிங் தெரியல. ஓகே, இப்போ டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டார்னா டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டார்னா நம்ம இப்போ பண்ணதான் இங்கே அதாவது இங்கே கிரியேட் பண்ணவன் அவனை நம்ம அப்படியே கிரியேட் பண்ணி கால் பண்ணோடனே வர்றது ஒரு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டார். பேராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டார் அப்படின்னா என்னன்னா, நமக்கு பேராமீட்டர்னா என்னன்னு தெரியும். அதாவது இப்போ இங்கே நான் வாங்குறேன் ஸ்ட்ரிங்குன்னு எனக்கு வேணும், அதாவது ஸ்ட்ரிங் நேம்னு எனக்கு ஒன்று வாங்கணும். அதுக்கப்புறம் நான் இன்ட் ப்ரைஸ், எனக்கு காரு ப்ரைஸோட வேணும். ஸோ நம்ம அந்த வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கலாமா, ஸ்ட்ரிங் இங்கே வந்து வேற கொடுக்கணும், நேம்னு ஒன்று இருக்கும்.
இன்டிஜரில் ப்ரைஸ் ஒன்று வாங்குறேன். ஓகே, இப்போ நான் வாங்கிட்டு இங்கே வந்து அந்த பேராமீட்டரைஸில் கொடுக்குறேன். நேம்னா எனக்கு வந்து இங்கே வாங்குற நேம் எடுத்துக்கோ, ப்ரைஸ்னா ப்ரைஸ். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் கட்டுறதுக்காக நான் இது மாற்றுறேன். நேம் என்னன்னு வச்சுக்கிறேன், ப்ரைஸை பின்னே வச்சுக்கிறேன். இங்கே என்ன, இங்கே ப்ரைஸுக்கு பி. ஓகே, இப்போ இது நம்ம கிரியேட் பண்ணச்சு என்ன பண்ணணும்னா இது பண்ணணும். நம்ம 2 பேராமீட்டரைஸ் கொடுத்துருக்கோம், ஒரு ஸ்ட்ரிங்கு ஒரு இது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம அந்த ஸ்ட்ரிங் எதை பிரிண்ட் பண்ணலாம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் ஆஃப் என்னன்னா எனக்கு வந்து கார் பிராண்ட் என்ன பண்ணணும், எனக்கு வந்து நேம் பிரிண்ட் ஆகணும். அதுக்கப்புறம் வந்து ப்ரைஸ், அங்கே வந்து எனக்கு ப்ரைஸ் பிரிண்ட் ஆகணும். ஓகே, இப்போ அங்கே பேராமீட்டரைஸ்ட் கொடுத்தனால இங்கேயும் நம்ம பேராமீட்டர் கொடுக்கணும். காரோட நேம் BMW. ஓகே, பேராமீட்டரில் அடுத்து ப்ரைஸ், ப்ரைஸ் வந்து 5 மில்லியன். ஓகே, இப்போ நம்ம ரன் கொடுப்போம். பார்த்தீங்கன்னா கார் பிராண்ட் இங்கே இருந்த ஸ்பேஸ் ஸ்பேஸ் பிஆர்ஐசிப்பா இங்கேயும் ஆடம், அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பேராமீட்டர் கொடுத்துட்டோம். அதாவது இருங்க ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணு. அவுட்புட்டில் ஆனால் நம்மளுக்கு அழகாக அந்த கார் பிராண்டு ப்ரைஸ். இப்போ நம்ம இதே மாதிரி இன்னொன்று ஒன்று க்ரியேட் பண்ணலாமா? ஆஹா, இருங்க, BMW வேணாம், பென்ஸ். அது வந்து இதே 4 5 கொடுப்போம். இப்போ நம்மளுக்கு அடுத்துனா அது சரிப்பா, 2 வாட்டி C1 கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சுவலாக நம்ம ஊப்ஸ் பார்த்தது என்னது, நம்ம கோடை ரீயூசபிள் பண்ணிட்டே இருக்கலாம். இப்போ நான் ஒரு வாட்டி உட்காந்து இந்த சிஸ்டம் கொடுக்கவே தேவையில்ல. வந்தோமா இதை எடுத்தோமா பேர் ஈர மாற்றி ப்ரைஸ் போட்டு போனோமான்ட்டு இருக்கலாம். ஸோ இதான் வந்து ஒரு கோட் ரீயூசபிலிட்டின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்டரோட பேராமீட்டரைஸ்டு பார்ப்போம். இங்கே பேஸ் பண்ணிக்கிறேன். நார்மல் கன்ஸ்ட்ரக்டரில் நம்ம நார்மலாக கொடுத்தோன்னே அது பிரிண்ட் ஆகிடுது. ஆனால் இங்கே வந்து ஒரு பேராமீட்டரைஸ்ட் கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு காருக்கு ஸ்ட்ரிங்னு ஒன்று வாங்குறோம், ப்ரைஸ்னு ஒன்று வாங்குறோம். அதுக்கப்புறம் அது வாங்குறதுக்கு ஒரு என்னு ஒரு பேராமீட்டரில் நேமையும் பின்னு ஒரு பேராமீட்டரில் ப்ரைஸையும் சேர்த்து அந்த நேமும் ப்ரைஸும் பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். பிரிண்ட் பண்ண சொல்லிட்டு நம்ம கிளாஸ் அர்த்தோட முடிச்சுக்கிறோம். ஓகே, அடுத்து நம்ம ப்ரோக்ராமோட மெயின் கிளாஸ் வந்துட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம நார்மலாக கிரியேட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு பேராமீட்டர் கொடுத்ததுனால அங்கே நேம் அண்ட் ப்ரைஸ் பேராமீட்டர் கொடுத்ததுனால நேமுக்கான நேமையும் ப்ரைஸுக்கான ப்ரைஸையும் கொடுத்துட்டு அப்படியே நம்ம கிரியேட் பண்ணாலே அது கால் ஆகிடும். அதான் கிரியேட் பண்ணாலே கால் ஆகிறது கன்ஸ்ட்ரக்டர் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து நம்ம திருப்பி சும்மா ஒரு செகண்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி பேரையும் ப்ரைஸையும் மாற்றி கொடுத்தோம்னா நம்மளுக்கு அவுட்புட்டில் கரெக்டாக இங்கே நம்ம என்ன பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோமோ அது பிரிண்ட் ஆகிடும். ஸோ கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன, நம்ம வந்து கிரியேட் பண்ணி கால் பண்ணணும்னு அவசியம், கிரியேட் பண்ணச்சே கால் ஆகிடும். அதுதான் ஒரு ஸ்பெஷல் பிளாக் ஆஃப் கோட். ஓகே, அடுத்து வந்து இது கன்ஸ்ட்ரக்டரில் என்னென்ன இருக்குன்னா டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்த்த எக்ஸாம்பிள் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். சும்மா ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணி அதில் சிஸ்டம் டாட் பிரிண்ட் கொடுத்து விட்டோம்னா அது டிஃபால்ட். நிறைய நம்ம பேராமீட்டர் கொடுத்து நம்ம அதாவது ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிச்சு அந்த பேராமீட்டருக்கு வேல்யூ வாங்கிட்டு அதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணால் அது பேராமீட்டர் கன்ஸ்ட்ரக்டர். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்டர்னா என்னன்னு தெளிவாக பார்த்துருக்கோம். ப்ளஸ் அதுக்கான ஒரு எக்ஸாம்பிளையும் நம்ம இங்கே பார்த்துட்டோம். ஸோ அப்கமிங் வீடியோஸில் ஊப்ஸ் கான்செப்டோட ஃபர்தர் பிரின்சிபல்ஸ், அந்த என்கேப்சுலேஷன், இன்ஹெரிட்டன்ஸ், அதுக்கப்புறம் அப்ஸ்ட்ராக்ஷன், பாலிமார்பிசம் இது எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்கேப்சுலேஷன் இன் ஊப்ஸ். என்கேப்சுலேஷன்னா என்னன்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு டெஃபினிஷனாக என்னன்னு நம்ம சொன்னோம்னா wrapping ஆஃப் டேட்டா அண்ட் ஃபங்க்ஷன் இன் ஏ கிளாஸ். ஒரு கிளாஸ்க்குள்ள நம்ம கொடுக்குற டேட்டாவையும் ஃபங்க்ஷனையும் wrap பண்ணி நம்ம ஒரு கிரியேட் பண்ணுற ஒரு டேட்டா, அதுதான் நம்ம என்கேப்சுலேஷன். அந்த ப்ராசஸ்க்கு என்கேப்சுலேஷன் சொல்லுவோம். ஏன் நம்ம ஒரு டேட்டாவையும் ஃபங்க்ஷனையும் இப்போ wrap பண்ணணும்? இப்போ அந்த டேட்டாவை வந்து நான் கொஞ்சம் ப்ரைவசியாக செக்யூர்டாக வைக்கிறதுக்கு நம்ம பப்ளிக் எப்பயுமே யூஸ் பண்ணுவோம்ல, அதுக்கு பதிலாக ப்ரைவேட் ஸ்ட்ரிங் நேம். இப்போ எனக்கு இது வந்து ப்ரைவேட்னு கொடுத்தா அந்த கிளாஸ்க்குள்ளே மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஆனால் ஊப்ஸில் வந்து நம்ம கிளாஸ் ஒன்று யூஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் மெயின் கிளாஸ் வேற எங்கேயோ ஒன்று இருக்கும். ஸோ இந்த கிளாஸ்க்குள்ளே மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஆனால் நம்ம மெயின் கிளாஸ் தான் நம்மளுக்கு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆச்சு. இதில் வந்து ப்ரைவேட்னு இருக்குச்சு, நம்மளால இதை வந்து யூஸ் பண்ண முடியாது. ஒரு செக்யூரிட்டி ரீசனுக்காக நம்ம ப்ரைவேட் கொடுத்துட்டோம்.
ஆனால் மெயினில் இது யூஸ் ஆகாது. ஓகே, இதை ரிசால்வ் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த இதுக்கு ஒரு ஃபங்க்ஷனை ரேப் பண்ண போகிறோம். எதுக்குன்னா கெட் நேம், இந்த நேமுக்கு ஒரு நேம் வாங்குறதுக்கு ஒன்று செட் நேம். ஓகே சாரி, செட் நேம்ல தான் நம்ம நேம் வாங்குவோம். இது வந்து வாங்குறதுக்கு கெட் நேம். இது கெட் நேம் வருதா இருங்க. இன்புட் நேம். ஓகே, இன்புட்டா வாங்குறதுக்கு நம்ம செட் நேம் யூஸ் பண்ண போறோம். கெட் நேம் வந்து எதுக்குன்னா அவுட்புட்டு பிரிண்ட் பண்ண. ஸோ இப்போ நம்ம இந்த கெட் நேம் செட் நேமை வச்சு நம்மளால இந்த ப்ரைவேட் நேம்ன்றதை நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, இதை எப்படி நம்ம ஒரு கோடிங்ல இதை எப்படி நம்ம இது பண்ணலாம், எக்ஸிக்யூட் பண்ணலாம்னு பார்ப்போம். மெயின் கிளாஸை ஃபர்ஸ்ட் நோக்கிடலாம். கீழே போகணும். கிளாஸ் ஸ்டூடெண்ட்னே நான் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, எனக்கு இந்த ஸ்டூடெண்ட்டோட நேம் வந்து ரொம்ப செக்யூர்டாக இருக்கணும். ஸோ ப்ரைவேட் ஸ்ட்ரிங் நேம் கொடுத்துட்டேன். இப்போ நம்ம செட் நேம் இந்த செட் நேம் ஃபங்க்ஷனில் இங்கே இருக்க நேம் தான் யூஸ் பண்ணணும். ஆனால் என் கேப்ஸில் இருக்கணும். ஓகேவா? இப்போ முன்னாடி வந்து பப்ளிக் வாய்டு, நம்ம ரிட்டர்ன் எதுவும் பண்ண போகிறதில்ல. வாய்டு கொடுத்துட்டு இதுக்குள்ளே நான் என்ன வாங்க போகிறேன்னா ஒரு ஸ்ட்ரிங்கு நேம்னு வாங்க போகிறேன். அதுக்கப்புறம் திஸ் டாட் நேம் ஈக்குவல் டு நேம். ஓகே, இப்போ ஒரு புது டவுட் வரலாம். இந்த திஸ்னா என்ன? திஸ் டாட் நேம் ஈக்குவல் டு நேம்னு ஒன்று யூஸ் பண்ணுறோம். ஆனால் அந்த திஸ்னா என்னன்னு எனக்கு தெரியாது, ஏன்னா அது ஒரு புதுசு. ஓகே, இந்த திஸ் எதுக்குன்னா இது ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணச்சே அந்த ஆப்ஜெக்டோட நேம், அதாவது இங்க கொடுக்குற அந்த ஆப்ஜெக்டோட நேமை குறிக்கிறதுக்கு தான் இந்த திஸ்ன்ற கீவேர்டு. அது ஆக்சுவலாக ஒரு கீவேர்டு. அந்த ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி கொடுக்கறதுக்காக திஸ்ன்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம நேமை செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நேமை வந்து அவுட்புட்டாக வாங்குறதுக்கு என்ன பண்ணோம்? அதுக்கு கெட் நேம் பண்ணுமா? அதே மாதிரி தான் கெட்டு நம்மளோட அங்கே இருக்க ஸ்ட்ரிங்கோட நேமோட இதை வந்து நம்ம இங்கே போட்டு கெட் நேம் அப்படின்னு போடணும். ஸோ இப்போ கெட் நேம் போட்டு இந்த இடத்துல நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோமா? ரிட்டர்ன் பண்ணனால ஸ்ட்ரிங்குன்னு போட்டு ரிட்டர்ன் நேம், எனக்கு நேமை ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு நம்ம போட்டுட்டோம். ஓகே, இப்போ வந்து நம்ம இதுக்கான ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். ஸ்ட்ரிங் சாரி ஸ்டூடெண்ட், ஸ்மால் லெட்டர்ஸ் தானா? ஸ்டூடெண்ட் S1 நான் வச்சுக்கிறேன். இஸ் ஈக்குவல் டு நியூ ஸ்டூடெண்ட். நமக்கு ஆல்ரெடி இந்த கிளாஸ் ஆப்ஜெக்ட்னா என்ன நம்ம ஊப்ஸோட ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ நான் இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஆப்ஜெக்டோட நேம் S1 எடுத்துக்கிட்டேன்னா இப்போ S1ல எனக்கு செட் நேம், எனக்கு ஒன்று செட் பண்ணணும். இந்த நேம்ல வந்து நான் என்ன செட் பண்ண போறேன்னா சங்கர் அப்படின்னு நான் செட் பண்றேன். ஓகே, இப்போ எனக்கு வந்து S1ஓட கெட் நேம், இப்போ எனக்கு வந்து அந்த நேமை பிரிண்ட் பண்ணணும். ஸோ இப்போ நான் என்ன ஆச்சுப்பா, எக்ஸ்பெக்டட் கர்லி பிரேக்ஸ். ஓகே, இங்கே வந்து இந்த கிளாஸ்க்கு வந்து அந்த ரவுண்டு பிராக்கெட் கொடுக்க தேவையில்ல. இங்கே வந்து நம்மளுக்கு அவுட்புட் வரல, அவுட்புட் நமக்கு எதுவுமே டிஸ்பிளே ஆகல. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ரிட்டர்னில் வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகாது. ஸோ பிரிண்ட்எல்என் இப்போ எனக்கு S1 டாட் கெட் நேம், இப்போ எனக்கு அதை பிரிண்ட் பண்ணோம். ரிட்டர்ன் வந்து எப்பயுமே பிரிண்ட் பண்ணாது, அது ஸ்டோர் தான் பண்ணியுமே தோணுது. ஸோ இப்போ எனக்கு சங்கர் அப்படின்றது பிரிண்ட் ஆகுது. ஓகே, இந்த மாதிரி நம்ம திருப்பி ஒன்று கிரியேட் பண்ணுவோமா? ப்ரைவேட் இன்டீஜர் ஏஜ், எனக்கு அவனோட ஏஜ் வந்து கொஞ்சம் இதுவா வெளில சொல்லிக்க வேணாம் அப்படின்ற மாதிரி ப்ரைவேட் செக்யூர்டா இருக்கு. ஓகே, இப்போ பப்ளிக் வாய்ட் செட் ஏஜ், இங்கே பண்ண மாதிரியே இன்ட் ஏஜ்னு ஒன்று எடுத்துக்கிறேன். இப்போ திஸ் டாட் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு ஏஜ். இப்போ பப்ளிக் இன்ட் கெட்ஸ் ஏஜ், ஏஜ்னு ஒன்று வாங்கிறதுக்கு ஒரு இது, அதில் ரிட்டர்ன் ஏஜ். ஓகே, இப்போ நம்ம சங்கரோட வயசை கொடுப்போம். S1 டாட் செட் ஏஜ், ஏஜ் வந்து ஒரு 21 அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே நம்ம பிரிண்ட் பண்ண மாதிரியே கீழே பிரிண்ட் பண்ணுவோம். கெட் நேம் இல்லை கெட் ஏஜ்.
ஸோ இப்போ நமக்கு அங்கே கொடுத்துருக்க ப்ரைவேட்டான இன்டிஜர் நேமையும் ஏஜையும் நம்ம இந்த செட் நேமை வச்சும் வாங்கலாம், கெட் நேம் சாரி செட் நேம் வச்சு நம்ம கொடுக்கலாம், கெட் நேம் வச்சு வாங்கலாம். அதே மாதிரி தான் செட் ஏஜை வச்சு நம்ம கொடுக்கலாம், கெட் நேமை வச்சு இதை வாங்கலாம். ஸோ என்கேப்சுலேஷன் ஆனது ஒரு wrapping ஆஃப் டேட்டாவும் மெத்தடையும். ஸோ இங்கே நம்ம ஒரு டேட்டா, அதாவது ப்ரைவேட்டான ஒரு ஸ்ட்ரிங்குன்ற நேமு, அந்த நேமுக்கு வந்து நம்ம ஒரு 2 ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம். என்னென்ன ஃபங்க்ஷன்? செட் நேமு, கெட் நேம். வாங்க அங்கிள். ஆ ஸோ wrapping ஆஃப் டேட்டா தானே சொன்னோம். இங்கே டேட்டா கொடுத்துட்டோமா? ஓகே. இப்போ இந்த டேட்டாவை ஆக்சஸ் பண்ண ஒரு கிளாஸ்ன்னு ஒன்று எழுதணும். ஸோ இது ரெண்டுத்தையும் wrap பண்ணுறோம். இதை இன்புட் வந்து இன்புட் கொடுக்க செட் நேமு, அவுட்புட் எடுக்கிறதுக்கு கெட் நேமையும் சேர்த்து wrap பண்ணுறோம். அதே மாதிரி நேமுக்கு வாங்கிட்டோம், சாரி ஏஜுக்கு காமிச்சிட்டேன், நேமுக்கு ஒன்று காமிச்சிட்டேன். ஸோ இதுதான் நம்ம என்கேப்சுலேஷன் பார்த்தோம். இப்போ மறக்காதுல wrapping ஆஃப் ஒரு டேட்டாவில் ஒரு ஃபங்க்ஷன் கூட. அதுக்கப்புறம் என்கேப்சுலேஷன் எதுக்கு முக்கியமாக யூஸ் பண்ணுவோம்னா ப்ரைவேட் எதுக்குன்னா செக்யூர்டாக வச்சுக்க. செக்யூர். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒரு என்கேப்சுலேஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஊப்ஸ் கான்செப்ட் அடுத்த கான்செப்ட் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகே, இன்ஹெரிட்டன்ஸ்னா நம்ம ஒரு டெஃபினிஷனாக என்ன சொல்லுவோம்னா எ கிளாஸ் இன்ஹெரிட் ஃப்ரம் அனதர் கிளாஸ். அவ்வளோதான். ஒரு கிளாஸ் இன்னொன்று கிளாஸ்லேருந்து இன்ஹெரிட் ஆகும். இது ஒரு ஆஸ் அ டெஃபினிஷனாக நம்ம இதுதான் பார்ப்போம். ஸோ அந்த இன்ஹெரிட் அப்படின்னா என்னன்னு நம்ம இப்போ ஒரு தெளிவாக பார்க்கலாம். ஸோ நான் இங்கே ஒரு 2 கிளாஸ் எடுக்க போகிறேன். ஏன்னா பேரண்ட் கிளாஸ்னு ஒன்று, சைல்டு கிளாஸ். ஓகே, இப்போ என்கிட்ட 2 கிளாஸ் இருக்கு, பேரண்ட்னு ஒன்று, சைல்டுன்னு ஒன்று. இப்போ நான் இந்த சைல்டுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். சைல்டு கிளாஸ்க்கான ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு இந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி நான் பேரண்ட்ல இருக்க மெத்தடை நான் ஆக்சஸ் பண்ண போறேன். சிம்பிள். நான் சைல்டுக்கு தான் நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணேன், ஆனால் பேரண்ட்ல இருக்க மெத்தடை நான் ஆக்சஸ் பண்ணணும். ஸோ இப்போ நான் ஆக்சஸ் பண்ணால் எனக்கு டெஃபினட்டாக எரர் தான் வரும்னு தெரியும், ஏன்னா அது அந்த கிளாஸில் இருக்கிறது இல்லை. ஸோ இப்போ நம்ம இதை ஆக்சஸ் பண்ண என்ன பண்ண போகிறோம்னா இன்ஹெரிட் பண்ணுவோம். அதாவது உன்கிட்ட இருக்க எல்லாத்துக்கும் நான் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தைன்னு கூட வச்சுக்கோங்க இன்ஹெரிட்ன்றத. இப்போ இந்த ஒரு ப்ராசஸ் இருக்கா, இந்த ப்ராசஸை தான் நம்ம இன்ஹெரிட்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ நம்ம இது இன்ஹெரிட் பண்ணோம். ஓகே, சைல்டுன்றது ஒரு பேரண்ட்டை இன்ஹெரிட் பண்ணோம். எப்படி பண்ணோம்? அதுக்கு கீவேர்டுன்னு ஒன்று தேவை நம்மளுக்கு. என்னன்னா அந்த கீவேர்டு வந்து எக்ஸ்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சைல்டு கிளாஸை நம்ம கிரியேட் பண்ணச்சே எக்ஸ்டென்ஸ் பேரண்ட் கிளாஸ். அவ்வளோதான். எனக்கு இப்போ வந்து சைல்டு கிளாஸ் எக்ஸ்டென்ஸ் பேரண்ட் கிளாஸ், நான் பேரண்ட்ல இருக்க எல்லா மெத்தடும் நான் சைல்டு எடுத்துப்பேன். அவ்வளோதான் நம்மளோட இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட். சிம்பிளாக முடியும். இப்போ அதை ஒரு ஜாவா கோடா பார்ப்போமா? ஜாவா ஆன்லைன் கம்பைலர் ப்ரோக்ராம்ஸ் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் மெயின் இருக்கட்டும், மெயின் போட்டோம். கிளாஸ் அனிமல்னு நான் ஒரு கிளாஸ் எடுக்கிறேன். இப்போ இவன் தான் நம்ம பேரண்ட் கிளாஸ். இந்த பேரண்ட் கிளாஸ்ல சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன்ல கமா போட்டனா பிரிண்டலன்ல என்ன பண்ண போறேன்? வாக்கிங். சரி, நான் மெத்தட் கிரியேட் பண்ணுமா? அப்போ பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் வாக். இந்த வாக்குக்குள்ள சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் வரணும். ஓகே, ப்ராக்கெட் கட் ஆகுது. ஓகே, இப்போ இவன் பேரண்ட். இப்போ நான் சைல்டு ஒன்று கிரியேட் பண்ணுறேன். அனிமலில் லயன் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். இப்போ பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு லைன் வந்து ரோர் பண்ணுமா? ரோர். இப்போ வந்து சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் ரோரிங் அப்படின்னு நான் போடுறேன். செமிகோலன். ஓகே, இப்போ ஆப்வியஸாக நான் வந்து அடுத்து என் கிளாஸ்க்கான ஆப்ஜெக்ட் லயன் L1 இல்லை லயன் தோனி இஸ் ஈக்குவல் டு லயன் கேப்ஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நான் தோனி டாட் ரோர் அப்படின்னு போட்டேன்னா என் கிளாஸ் என் மெத்தட் நான் யூஸ் பண்ணுவேன். அப்போ cannot find symbol நியூ லைன். ஓகே, நியூ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். ஸோ
என்னோட கிளாஸ் என் மெத்தட் நான் யூஸ் பண்ணுவேன். ஓகே, அப்போ அது ஒர்க் ஆகுது. தோனி டாட் வாக். இப்போ நம்ம தோனியா வாக்குன்ற மெத்தட் கொடுக்குறோம். ஆப்வியஸாக எனக்கு எரர் வரணும் இந்த இடத்துல, ஏன்னா cannot find சிம்பிள். ஏன் கிளாஸ்க்குள்ள வாக் இல்லை, அதனால நான் பிரிண்ட் பண்ண மாட்டேன்னு டீசெண்டாக சொல்லிட்டான். இப்போ இப்போதான் நம்ம இன்ஹெரிட்டன்ஸை உள்ள போடுறோம். எக்ஸ்டென்ஸ் அனிமல். அதுதான், இனிமேல் அனிமலுக்குள்ள எந்த மெத்தட் இருந்தாலும் அது நம்ம லைன்து அப்படின்ற மாதிரி இருப்போம். ஸோ இங்கே நம்ம லைனுக்கு வாக்குன்றது இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம். அனிமல் லைன் மேல் என்ன இப்போ பாருங்களேன். இப்போ திருப்பி பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு ஸ்லீப் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் ஸ்லீப்பிங் கொடுத்துட்டு இங்கே வந்து தோனி டாட் ஸ்லீப். இப்போ எனக்கு ஸ்லீப்பும் ஒர்க் ஆகும், ஏன்னா நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். இனிமேல் மேலே இருக்க எல்லா அந்த மெத்தடு அந்த கிளாஸ்க்குள்ள இருக்க எல்லா மெத்தடும் நான் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் நம்மளோட இன்ஹெரிட்டன்ஸ். இப்போ நான் ரொம்ப தெளிவாக பார்ப்போம். இப்போ நான் அனிமல்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டேன். அது நான் பேரண்ட்னு இப்போ அசியூம் தட் அனிமல் இஸ் அ பேரண்ட் கிளாஸ். இப்போ நான் அசியூம் பண்ணிக்கிறேன். அடுத்து லயன் ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணிட்டு இப்போ அந்த லயன் வந்து எனக்கு அனிமல்ல இருக்க மெத்தடை நான் யூஸ் பண்ணணும். அதுக்காக நான் எக்ஸ்டென்ஸ்னா அனிமலோட கிளாஸ் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கன்றேன். அனிமல்ல இருக்க எல்லா மெத்தடும் அப்போ நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இங்க அந்த கிளாஸ் அனிமலுக்கான ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு கிளாஸ் அனிமல்ல இருக்கிறத நான் இது பண்றேன், ஆக்சஸ் பண்ணிக்கிறேன். மெத்தட் எல்லாத்தையும் நான் ஆக்சஸ் பண்றேங்கன்னா அது ஒர்க்கும் ஆகுது. ஸோ இப்போ இதுல இருந்து நம்மளுக்கு என்னதான் கிடைக்குதுன்னா, நம்ம ஒரே ஒரு வாட்டி அனிமல் இப்போ எல்லா அனிமலுக்கும் வாக்குன்னு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, மெத்தட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் ஒரு அனிமலுக்குள்ள போயிட்டு கிளாஸ் அனிமல் எனக்கு வந்து திருப்பி பப்ளிக் ஸ்டடிக்கு வாய்டு வாக், அதுக்கு ஒரு இது பிரிண்ட், திருப்பி கிளாஸ் டாக்னு ஒன்று, அதுக்கு ஒரு வாக்கு, திருப்பி ஒரு ஹென்னு ஒன்று எடுக்கிறேன், அதுக்கு ஒரு பப்ளிக் ஸ்டடிக்கு வாய்டு. இவ்வளோலாம் தேவையில்லை, ஒரே ஒரு வாட்டி நான் பப்ளிக்ல கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் எக்ஸ்டென்ஸ் அனிமல், அதாவது அந்த பேரண்ட் கிளாஸோட நேம் போட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன்னா நான் எத்தனை வாட்டி வேணா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு வாட்டி யூஸ் பண்ணிக்கலாம். திருப்பி நான் அடுத்து ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணேன்னா கிளாஸு ஹென்னு அப்படின்னு போட்டு எக்ஸ்டென்ஸ் அனிமல், அவ்வளோதான். எனக்கு இப்போ சிம்பிளாக இந்த அனிமலுக்குள்ள எத்தனை இது இருக்கோ அத்தனையும் பிரிண்ட் ஆகும். ஸோ இதனால நம்மளோட கோடு வந்து கம்மியாகவும் பார்க்கவும் நல்லா இருக்கும். ஒரு எஃபிஷியன்சியான ஒரு கோடு அண்ட் ரீயூசபிளான ஒரு கோடு கிரியேட் ஆகும். ஸோ இதுக்கு தான் ஒரு சிம்பிளான ஒரு இன்ஹெரிட்டன்ஸ்ங்கிற கான்செப்ட் நம்ம பார்த்துருக்கோம். தேங்க்யூ. நம்ம ஊப்ஸோட அடுத்த ஒரு மெயின் பிரின்சிபலான பாலிமார்பிசம். பாலிமார்பிசம்னா என்னன்னு பார்க்க போறோம். பாலினா நம்ம மெனின்னு சொல்லுவோம், மார்பிசம்னா ஃபார்ம்ஸ். ஓகே, இப்போ மெனி ஃபார்ம்ஸ்னா பலவிதமான அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்றோமா. ஓகே, இப்போ அது என்ன பலவிதமானனா, ஒரு கிளாஸ்ல ஒரு சேம் மெத்தடை நம்ம மெனி ஃபார்ம்ல கொடுக்க போறோம். அது சிம்பிளா சொல்லணும்னா நம்ம ஒரு மெத்தடை ஃபங்க்ஷன் சொல்லுவோமா, அந்த ஃபங்க்ஷனே ஒரே ஃபங்க்ஷன், அதாவது ஆடுன்ற ஒரே ஃபங்க்ஷனை பலவிதமா கொடுக்க போறோம். சரி, அது எப்படி நம்ம பலவிதமா கொடுக்க முடியும்? ஆடுனா ஆடு தானே பண்ண முடியும்னு வச்சுக்கோங்க. இப்போ அது ஒரு கோடாவே நம்ம பார்ப்போம். மெயின் கிளாஸ் விக்கில தள்ளிட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ்னு ஒன்று எடுத்து கிளாஸ்ல ஆப்ரேஷன் அப்படின்னு ஒரு கிளாஸ் நான் கிரியேட் பண்றேன். ஓகே, இப்போ பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் ஆட். ஓகே, நம்ம ஒரு மெத்தடை கிரியேட் பண்ணிட்டோம். அந்த ஆடில் என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் இங்க வந்து பராமீட்டரோட எடுத்துக்கோம். இதுக்கு இன்ட்டு ஏ இன்ட்டு பி பராமீட்டர் எடுத்துக்கிட்டோம். எடுத்ததுக்கு அப்புறம் இங்க என்ன பண்ண போறோம், பிரிண்டலன் ஸ்னிப்பட்டா வேணும். பிரிண்டலன் ஸ்னிப்பட்ல ஏ பிளஸ் பி, இது நார்மலான ஒரு ஆடு. அதுக்கு ஒரு ஆப்ரேஷன் O1 ஈக்குவல் டு நியூ ஆப்ரேஷன் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ O1 டாட் ஆட் 5,5. ஸோ எனக்கு வந்து 10 பிரிண்ட் ஆகணும். இங்கே 10 பிரிண்ட் ஆகுது. இப்போ நம்ம பாலிமார்பிசம் என்ன பார்த்தோம்னா, ஒரே மெத்தட் பலவிதமானன்னு பார்த்தோமா.
அது எப்படி கொடுக்கலாம்னா பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட். இப்போ நான் ஆடில் இன்ட் ஏ கொடுக்குறேன், இன்ட் பி கொடுக்குறேன், கூட இன்ட் சி. ஆனால் சேம் மெத்தட் நேம் தான், அதாவது இங்கேயும் ஆடு இங்கேயும் ஆடு. என்னோட பராமீட்டரில் நான் டிஃப்ரென்ஸ் கொடுக்குறேன். ஸோ அப்போ ஒரு மெயினாக என்ன பார்க்கணும் பாலிமார்ஃபிசம்னா சேம் மெத்தட் பட் differentiated by parameters ஆர் பராமீட்டர் வழியாக கொடுக்கலான்னு பார்த்துருக்குமா. ஆறில் நம்ம நிறுத்திப்போம், வருவோம் திருப்பி அதே இடத்துக்கு வருவோம். இப்போ பிரிண்டரில் என்ன பண்ண போகிறேன், ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியையும் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே அதே ஓவன் டாட் அதே ஆடு தான் கொடுக்குறேன். ஆனால் இங்கே 3 5 கொடுக்குறேன். அதாவது 3 டைம்ஸ் 5ன்ற வேல்யூ பராமீட்டர் நான் பாஸ் பண்ணி ரன் பண்ணேன்னா எனக்கு அதுவும் பிரிண்ட் ஆகும். ஸோ எனக்கு அதுவும் பிரிண்ட் ஆகும். ஸோ ஒரே மெத்தடை 2 வகையாக கொடுத்துட்டோம் நம்ம. இப்போ திருப்பி வேற ஒரு இதுவாக கொடுப்போம், ஏன்னா அங்கே 6ல் விட்டோம்ல. ஸோ பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட். இப்போ நான் 2 பேராமீட்டர் தான் கொடுக்க போகிறேன், டபுள் ஏ கம்மா இன்ட் பி. அதுக்கு பிரிண்டலன்ல ஏ ப்ளஸ் பி. இப்போ ஓ1 டாட் ஆட் 10,5. எனக்கு அப்பயும் பிரிண்ட் ஆகுது. ஆனால் நான் இங்கே எதை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கேன்னா இந்த ஏன்ற இது வேரியபிளோட டேட்டா டைப், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், சேம் மெத்தட் நேம் பட் டிஃப்ரென்ஷியேட் பை parameters ஆர் டேட்டா டைப் ஆஃப் தி parameter வேரியபிள். அவ்வளோதான், சிம்பிள். அதாவது ஒரே மெத்தட் நேமை தான் நம்ம பல விதமாக காட்ட போகிறோம். அதுக்கு வந்து நம்ம ரெண்டு விதமாக பண்ணலாம். என்னன்னா ஒன்று பராமீட்டரோட இதை பொறுத்து, அதாவது எத்தனை பராமீட்டர் கொடுக்கணுன்ற பொறுத்து ஆர் டேட்டா டைப்பை பொறுத்து. இப்போ சிம்பிளாக இன்னொன்று ஒரு வாட்டி எக்ஸாம்பிள் பார்த்துருவோமா. ஓகே, நான் வந்து என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டேன். அதில் 3 வாட்டி ஒரே மெத்தட் ஆடுன்ற சேம் மெத்தடை 3 வாட்டி கொடுத்துருக்கேன். ஆனால் ஃபஸ்ட்டு 2 வாட்டி இன்ட்டில் கொடுத்துருக்கேன், செகண்ட் 3 வாட்டி இன்ட்டில் கொடுத்துருக்கேன், தேர்டு ஒரு வாட்டி இன்ட்லேயும் ஒரு வாட்டி டபுள்லேயும் கொடுத்துருக்கேன். அப்போ எனக்கு நான் ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் 2 பேராமீட்டர் கொடுத்தேன்னா எனக்கு அந்த 2 பேராமீட்டர் எங்கே இருக்கோ அங்கே போய்க்கும். இப்போ திருப்பி நான் O1 5,5,5 கொடுத்தேன்னா 3 வேல்யூ ஒரு இடத்துல போய்க்கும். நான் திருப்பி இதை ஆட் கொடுத்தேன்னா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு இங்கே போகிறதுன்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஒய் பிகாஸ் நம்ம இங்கே 10 தான் கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ நம்ம இதுலேயும் ஒரு இது பண்ணியிருக்கோமா. இப்போ டபுளுக்கு பதிலாக நம்ம ஃப்ளோட்டுன்னு கொடுத்து உங்களுக்கு இன்னும் இதை எக்ஸ்பிளைன் பண்ணேன். 10.5. ஓகே ஓகே, இங்கே என்னன்னா நான் வந்து ஃப்ளோட் கொடுக்க மறந்துட்டேன். ஃப்ளோட்டு ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஃப்ளோட்டில் போய் அது பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ நான் இங்கே ஃப்ளோட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ ஃப்ளோட் கம்மா இன்ட்டு வந்து எனக்கு போகிற ஒரே இடம் இதுதான். இந்த இடத்துல நீங்கள் இன்னும் ஒரு டவுட் வரலாம், ஏன் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு அது எஃப் இல்லாமல் வரலன்னு. எஃப் இல்லாமல் பண்ணால் வராது. ஏன்னா ஜாவாவில் வந்து ஒரு முக்கியமானது என்னென்னா, இப்போ நம்ம பாயிண்டில் ஏதாவது ஒன்று கொடுக்குறோம், 10.4 அப்படின்னும் போது இது 2 விஷயத்தில் வரலாம். டபுள்லேயும் வரலாம், ஃப்ளோட்லேயும் வரலாம். டபுளாகவும் இருக்கலாம் ஆர் ஃப்ளோட்டாகவும் இருக்கலாம். இப்போ நம்ம ஃப்ளோட்டில் போடச்சு அது ஒரு லாஸ் கன்வர்ஷன் ஆகி அதனால அது வந்து சம் டெசிமல் பாயிண்ட்ஸ் வந்து நிறைய வராது. ஸோ அது லாஸ்டில் போகலாம். அதனால லாஸ்டில் போகக்கூடாதுனால ஹை ப்ரெசிஷன் நம்ம டபுளுக்கு கொடுப்போம். இப்போ இதே இடத்துல வந்து இந்த 10.5 கொடுக்காம நம்ம டபுள், அதையும் நம்ம ஒரு எக்ஸாம்பிளாகவும் எடுத்துக்கலாம். அப்போ நம்மளுக்கு வந்து 15.5. ஸோ இது டபுளில் இருக்கனால இந்த ஆடு தான் நம்ம சூஸ் பண்ணிக்குவோம். ஸோ ஒரே மெத்தடை பல விதமாக காட்டினா அது பேர் பாலிமார்ஃபிசம். இப்போ பாலிமார்ஃபிசம்ல நம்ம என்ன பார்த்தோம்னா அதாவது சேம் மெத்தட் நேம் ஆனால் டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸோட பார்த்தோம். எப்படின்னா டிஃப்ரெண்ட் இதுவாக இருக்கலாம், டேட்டா டைப்பாக இருக்கலாம், இல்லைனா டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸாகவும் இருக்கலாம். அப்போ இது பாலிமார்ஃபிசம்ல 2 டைப் இருக்கு, 2 டைப்ஸ் ஆஃப் பாலிமார்ஃபிசம் இருக்கு. ஒன்று என்னன்னா நம்ம எப்படி இருப்போம், ரன் டைம் பாலிமார்ஃபிசம். இன்னொன்று வந்து
ஒன்று ரன் டைம்னால இன்னொன்று நார்மலாகவே கம்பைல் டைம் பாலிமார்பிசம். இப்போ இந்த ரன் டைம் பாலிமார்பிசம் தான் நம்ம புதுசாக பார்க்க வேண்டியது. கம்பைல் டைம் வந்து லாஸ்ட் வீடியோவில் பார்த்த அதே தான் நம்ம கம்பைல் டைம்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே பேர் வந்து மெத்தட் ஓவர்லோடிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓவர்லோடிங் அதே தான், ஒரு மெத்தட் நேமு அதில் ஓவர்லோட் பண்ணுவோம். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேராமீட்டரு, செகண்ட் வந்து 2 பேராமீட்டர், ஆனால் சேம் மெத்தட் நேம். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு மட்டும் எழுதுறேன். சப்போஸ் இது வேணும்னா லாஸ்ட் வீடியோவில் ஒரு வாட்டி பாருங்க. இன்ட் ஏ கமா இன்ட் பின்னு ஒரு வாட்டி கொடுக்கலாம். திருப்பி அதே ஆட் மெத்தட்ல இன்ட் ஏ கமா இன்ட் பி கமா இன்ட் சி, இந்த மாதிரி சேம் மெத்தட் நேம் யூஸ் பண்ணலாம். ஓகே, நான் வேணா இங்கே மேலே கார்டில் வந்து லாஸ்ட் வீடியோ இங்கே டேக் பண்ணி விடுறேன். அப்போ நம்ம புதுசாக பார்க்க வேண்டியது ரன் டைம் பாலிமார்பிசம் தான். அது என்னன்னா மெத்தட் ஓவர் ரைடிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி, அப்போ இந்த மெத்தட் ஓவர் ரைடிங்னா என்ன? அதாவது சேம் மெத்தட் தான், பட் டிஃபரண்ட் டைப் ஆஃப் இட்ஸ் ஓன் எக்ஸிக்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது ஒரே மெத்தட் நேம் தான், ஆனால் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வேற ஒரு எக்ஸிக்யூஷன் நடக்கும். இப்போ ஓகே, வேற ஒரு எக்ஸிக்யூஷன் பார்ப்போம். அது எப்படி நம்ம இப்போ இன்னும் தெளிவாக ஒரு கோட் பார்த்தா தான் புரியும். மெசேஜில் இருக்கு ஆன்லைன் கம்பெனியில். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் கிளாஸ் வெஹிக்கல்னு எடுத்துக்கிறேன். ஒரு வெஹிக்கல் கிளாஸ் எடுத்துக்கிறேன். அதில் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு வந்து பைக் அப்படின்னு நான் எடுத்துட்டு, இதில் எனக்கு என்ன பிரிண்ட் பண்ணணும்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்ல பைக் அப்படின்னு பிரிண்ட் ஆகணும். ஓகேவா? இப்போ திருப்பி கிளாஸ் வெஹிக்கல் பைக் கார் எக்ஸ்டென்ஸ் வெஹிக்கல், இதில் நான் இப்போ அதே பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் பைக் தான் எடுக்கிறேன். ஆனால் இங்கே என்னன்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்ல பைக் இஸ் மூவிங் அப்படின்னு நான் இங்கே போடுறேன். ஓகே, இப்போ போட்டதுக்கப்புறம் அதாவது சேம் மெத்தட் நேம் தான், ஆனால் இங்கே பேராமீட்டரை வச்சு நான் டிஃபரெண்ட்லாம் எதுவுமே பண்ணல. ஆனால் என்னோட எக்ஸிக்யூஷன் வேற ஒன்று நடக்கணும் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், ஓவர் ரைடிங். இது ஏன் நம்ம ஓவர் ரைடிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்னா, இப்போ நம்ம ஒரு ஃபைலை வந்து இப்போ சேவ் பண்ண ஃபைலே திருப்பி அதே நேமில் ஒன்று சேவ் பண்ணச்சு ஓவர் ரைட் பண்ணுமா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். சேம் ப்ராசஸ் தான் இங்கேயும். பைக்குன்ற ஆப்ஜெக்ட் தான், ஆனால் பைக்குன்ற ஆப்ஜெக்டை திருப்பி ஓவர் ரைட் பண்ணுறேன். ஓகேங்களா? அவ்வளோதான். அதாவது பைக்குன்ற மெத்தடு அதை நான் திருப்பி ஓவர் ரைட் பண்ணி எனக்கு இது பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ எனக்கு இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். கார் C1 ஈக்குவல் டு நியூ கார் அப்படின்னு போட்டு C1 டாட் பைக் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா எனக்கு பைக் இஸ் மூவிங்னு வரும். அதே நான் இங்கே வந்துட்டு வெஹிக்கல் V1 ஈக்குவல் டு நியூ வெஹிக்கல் V1 டாட் பைக். எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து பைக்கு, அதாவது நார்மலாக நான் வெஹிக்கலுக்கு கிரியேட் பண்ணியிருந்தேன்னா பைக்காக தான் இருக்கும். இப்போ நான் கார்னு கிரியேட் பண்ணச்சு எனக்கு அந்த பைக்குன்ற இதில் ஓவர் ரைட் பண்ணுறேன். என்ன ஓவர் ரைட் பண்ணுறேன்னா எனக்கு பைக் இஸ் மூவிங்னு பிரிண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி ஓவர் ரைட் பண்ணுறேன். ஓவர் ரைட் பண்ணி அதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி நான் வந்து அதை பிரிண்ட் பண்ணுறதுனால தான் எனக்கு பைக் இஸ் மூவிங் அப்படின்னு வரும். ஸோ சிம்பிள் தான். ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணுறோம், அந்த மெத்தடோட எக்ஸிக்யூஷனே நம்ம ஓவர் ரைட் பண்ணுறோம். ஓவர் ரைட் பண்ணிட்டு அதை நம்ம கால் பண்ணிச்சு ஓவர் ரைட் ஆனதுதான் நம்மளுக்கு வரும். ஸோ இதான் வந்து ஒரு மெத்தட் ஓவர் லோடிங் என்னன்னு லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். மெத்தட் ஓவர் ரைடிங் என்னன்னு இப்போ இங்கே பார்த்தோம். ஸோ தேங்க்யூ. ஸோட லாஸ்ட் கான்செப்டா அப்ஸ்ட்ராக்ஷன், இதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அப்ஸ்ட்ராக்ஷன்னா என்னன்னா ஹைடிங் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் அ மெத்தட். அவ்வளோதான். ஒரு மெத்தடோட இம்ப்ளிமெண்டேஷனை நம்ம ஹைட் பண்ணி வைக்க போகிறோம்.
அதுதான் நம்ம அப்ஸ்ட்ராக்ஷன் சொல்லுவோம். இது ஏன்னா யூசருக்கு வந்து யூசர் ஒரு கோடரோ யாரோ ஒருத்தர் வந்து பார்க்கச்சு ஒன்லி நெசசரி திங்ஸ் மட்டும்தான் அவங்களுக்கு டிஸ்பிளே ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரியல் லைஃப் எக்ஸாம்பிளாக வந்து நான் ஒரு கார்னு இப்போ கிரியேட் பண்ணேன்னா அதுக்கு ஆக்சலரேட்டர். எனக்கு ஆக்சலரேட்டரு எதுக்கு யூஸ் ஆகும்னா ஆக்சலரேட்டர் கிளிக் பண்ணால் எனக்கு ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்றது எனக்கு தெரியும். ஆனால் அந்த ஸ்பீடு எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு எனக்கு தெரிய தேவையில்லை. ஏன்னா அது வந்து எனக்கு வந்து அது நெசசரியே இல்லை. ஹவு இட் ஒர்க். எனக்கு வந்து ஆக்சலரேட்டர் அமுத்தினா ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும், அது எனக்கு தெரியணும். ஆனால் அந்த ஆக்சலரேட்டர் எப்படி ஒர்க் ஆகும், அது நம்ம அமுக்கணும்னு என்ன ஆகும் அந்த ஒயர் வழியாக போய், அதெல்லாம் எனக்கு தெரியணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இவ்வளோ தான் அப்ஸ்ட்ராக்ஷனும். தேவையானதை வெளில காட்டும், தேவையில்லாததை காட்டாது. இப்போ அது ஒரு கோடாக பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் கிளாஸ் வெஹிக்கல்னு எடுக்கிறேன். வெஹிக்கல் ஓகே. இது வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸாக இப்போ நம்ம பார்க்க போகிறது. ஸோ அப்ஸ்ட்ராக்ட்னு ஒரு கீவேர்டு யூஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி இன்னொன்று ஒரு சின்ன ரூல் ஒன்று பார்த்துட்டு வரலாம். என்னன்னா அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் கண்டெயின் போத் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் ஆர் நார்மல் மெத்தட்ஸ். அதாவது அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் நம்மக்கிட்ட அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடும் இருக்கலாம், இல்லைனா ஒரு நார்மலான மெத்தடும் இருக்கலாம். ஆனால் கிளாஸ் whichever எக்ஸ்டென்ஸ்ன்னு சொல்லலாம், இன்ஹெரிட் அப்படின்னு சொல்லலாம். இன்ஹெரிட் ஃப்ரம் தி அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். அதாவது எந்த கிளாஸ்லாம் இன்ஹெரிட் ஆகுதோ இட் மஸ்ட் டிஃபைன் தி அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். ஓகே, இது ஆக்சுவலாக ஒரு டெஃபினிஷனாக பார்த்தா கண்டிப்பாக புரியாது. இப்போ நான் இப்படி எடுத்துக்கிறேன். அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் ஒன்று இருக்குது, அந்த கிளாஸில் வந்து எனக்கு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் ஒன்று நான் வச்சுருக்கேன். இப்போ அந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடையே நான் கிளாஸ்னு வச்சு எக்ஸ்டென்ஸ் அந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்னு எடுத்துக்கிறேன். அதாவது இப்போ நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்லேருந்து நான் இது பண்ணியிருக்கேன், இன்ஹெரிட் பண்ணியிருக்கேன். இங்கே நான் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடை வெறும் இதுதான் பண்ண போகிறேன், கிட்டத்தட்ட ஒரு கால் மாதிரி தான் பண்ண போகிறேன். ஆனால் இங்கே வந்து நான் என்ன எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நான் கொடுக்கல. அந்த எக்ஸிக்யூஷனை நான் எந்த கிளாஸ்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும், கண்டிப்பாக எனக்கு வந்து அந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடோட எக்ஸிக்யூஷன் என்ன அப்படின்றத நான் கொடுத்தே ஆகணும். அதுதான் நம்மக்கிட்ட இருக்க ஒரு ரூல். இந்த இடத்துல நம்ம வந்து அந்த இம்ப்ளிமெண்டேஷனை மறைக்கிறோம், அந்த இம்ப்ளிமெண்டேஷனை மறைச்சி இந்த இடத்துல நம்ம கொடுக்குறோம். இது வந்து எனக்கு உள்ள ஒர்க்கிங்கு, இது வந்து வெளியே ஒர்க்கிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட். இவ்வளோதான். அதாவது அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடும் இருக்கலாம், நார்மல் மெத்தடும் இருக்கலாம். அதுக்கப்புறம் இது ரூல் 1. இன்னொன்று ஒரு ரூல் என்னன்னா, எந்த கிளாஸ்லாம் எனக்கு இன்ஹெரிட் ஆகுதோ அதெல்லாம் அந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடுக்கான டெஃபினிஷனை கொடுத்துடணும். அவ்வளோதான். இப்போ அந்த கோடாக பார்ப்போமா. அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் வெஹிக்கல் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே வந்து நான் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இல்லை, அப்ஸ்ட்ராக்ட் வாய்ட் ஸ்பீட் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். இப்போ நான் இன்னொன்று ஒரு கிளாஸ் எடுக்கிறேன். கிளாஸ் கார் எக்ஸ்டென்ஸ் வெஹிக்கல். இப்போ நான் கிளாஸ் கார்னு ஒன்று எடுத்துட்டு நான் நார்மலாக ஒன்று எழுதியிருக்கிறேன். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் பிரேக் கீவேர்டா, வேறு ஏதாவது ஆக்சிலரேட்டர் அப்படின்னு கொடுத்துட்டு பிரிண்டலனில் ஸ்பீட் இன்க்ரீஸிங் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். எதுக்கு? காருக்கு பண்ணுறேன். கார் C1 = நியூ கார் பண்ணிவிட்டு C1 டாட் ஆக்சிலரேட்டரை மட்டும் நான் கால் பண்ணுறேன். இங்கே எனக்கு கண்டிப்பாக எரர் அடிக்கும். என்னன்னு பார்த்தோம்னா, கார் இஸ் நாட் அப்ஸ்ட்ராக்ட், டஸ் நாட் ஓவர் ரைட் த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் ஸ்பீட் இன் த வெஹிக்கல். என்ன சொல்லுதுன்னா, இந்த ஸ்பீடுன்றதுக்கு நம்ம ஓவர் ரைட் பண்ணல. ஏன்னா நம்மளோட ரூல் என்னது? ரூல் நம்பர் 2லேயே பார்த்துட்டு போவேன். கிளாஸ் whichever inherit the abstract class must define the abstract method. ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த ஸ்பீடுக்கான வேல்யூ கொடுக்காதனால எரர் அடிக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண ஒரே காரணத்தினால இப்போ என்ன பண்ணணும்னா அந்த இதுக்கு நம்ம எழுதணும். ஸோ இங்கே நான் எழுதுறேன் வாய்டு ஸ்பீடு. எனக்கு இப்போ ஸ்பீடில் என்ன பண்ணணும்னா பிரிண்டலனில் திஸ் இஸ் அன் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் அப்படின்னா போட்டு இப்போ ரன் பண்ணுறேன்.
இப்போ எனக்கு ஸ்பீடு இன்க்ரீசிங் வருது. ஏன்னா ஏன்னா இப்போ நான் வந்து இங்கே ஸ்பீடுக்கான டெஃபினேஷன் கொடுத்துட்டேன், எக்ஸ்டெண்ட் பண்ணேன், அதுக்கான டெஃபினேஷன் கொடுத்துட்டேன். இப்போ நான் ஸ்பீடையும் இது பண்ணலாம், அக்சஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ஆக்சஸ் ஆகுது. ஸோ சின்னதாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் திருப்பி பார்ப்போமா? ம் இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை க்ரியேட் பண்ணுறேன். அதில் ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடை க்ரியேட் பண்ணிட்டேன். ஓகேவா? இங்கே நம்ம ரூல் என்னன்னா, அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் நார்மல் மெத்தடும் இருக்கலாம், அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடும் இருக்கலாம். அது நம்ம இஷ்டம். என்னன்னா, வேறு ஏதாவது ஒரு கிளாஸ் வந்து இன்ஹெரிட் பண்ணுச்சு, அது வந்து அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடுக்கு டெஃபினேஷன் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த அப்ஸ்ட்ராக்ட் இது இல்லாமல் பார்க்கச்சு நம்மளுக்கு ஃபெயில் ஆயிடுச்சு, எரர் தான் அடிச்சுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த இது பண்ணிட்டோம், அதாவது வந்துட்டு இந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடுக்கான டெஃபினேஷனை கொடுத்துட்டோம். கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ஒரு நார்மலான ஒன்றத்தை கொடுத்துட்டு நம்ம கிரியேட் பண்ணோடனே நம்மளுக்கு இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் ஈஸியாக ஒர்க் ஆகுது. ஸோ இங்கே வந்து நம்ம இம்ப்ளிமெண்டேஷன்லாம் எதுவுமே காட்டலை, அதுதான் நம்மளுக்கு அப்ஸ்ட்ராக்டு. இம்ப்ளிமெண்டேஷன் காட்டாமல் நம்ம வெறும் இது பண்ணியிருக்கோம். அதாவது இங்கே ஒரு கால் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கான டெஃபினேஷனை எந்த கிளாஸ்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அங்கெல்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அண்ட் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடுன்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராசஸ் பேர் தான் ஒரு அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஸோ இந்த வீடியோவோட வந்து ஊப்ஸோட மெயின் பிரின்சிபல் எல்லாமே முடிஞ்சிருக்கு.